ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஈஸியான ஒரு சில கிச்சன் டிப்ஸ்லாம் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு எலுமிச்சைப்பழம் நம்ம ஒரு சில டைமில் வாங்கினோம்னா ரொம்ப அதிகமான குவான்டிட்டியில் வந்து கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். அந்த டைமில் நம்ம வாங்கி வச்சுட்டு ரொம்ப நாளைக்கு அதை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச டிப்ஸ் என்னென்னா, எலுமிச்சைப்பழத்தை ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து சுற்றிட்டு அப்படியே வந்து டைட்டான டப்பாக்குள்ளே போட்டு மூடி வச்சுட்டா எலுமிச்சைப்பழம் வந்து அப்படியே இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. இன்றைக்கி பார்க்க போகிற இந்த டிப்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கலாம். எலுமிச்சைப்பழம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஒரு டப்பா இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா காஞ்ச டப்பாவாக இருக்கணும். அடியில் ஒரு பேப்பர் வச்சிடலாம். அதில் ஒரு எலுமிச்சைப்பழமாக எடுத்து எண்ணெயை லைட்டாக தடவி எலுமிச்சைப்பழம் முழுக்க வந்து நம்ம வந்து எண்ணெயை தடவி விட்டுடணும். தடவிட்டு அதுக்கப்புறமா அந்த எலுமிச்சைப்பழத்தை அந்த டப்பாக்குள்ளே இந்த மாதிரி போட்டு டைட்டாக மூடி வச்சிடணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இதை நீங்கள் வச்சுட்டு 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பப்போல்லாம் வேணுமோ அப்பப்போல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நல்ல கொஞ்சம் எல்லோவிஷாக இருக்கிறத அந்த மாதிரி எடுத்து ஒன்றா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப நாளைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ அடுத்த டிப் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் எல்லாமே புது விதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸாக வரும். அடுத்ததாக இந்த மாதிரி எண்ணெய் கவர் நம்ம வாங்கி சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த கவரை என்ன பண்ணுவோம்னா அப்படியே தூக்கி போட்டுருவோம். இதை தூக்கி போடாமல் நம்ம அப்படியே வச்சும் யூஸ் பண்ணலாங்க. அது எப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு சில பொருள் செய்யும்போது இப்போ சப்பாத்தி மாவு நம்ம பிசைகிறோம் அப்படின்னா, சப்பாத்தி மாவு பிசைஞ்சு முடிச்ச அப்புறமா இந்த கவர் வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு 4 சைட்லேயும் அந்த மாவை வந்து இதில் வச்சு நம்ம நல்லா ஒரு 2-3 தடவை அழுத்தி நல்லா இப்போ பிசைஞ்ச அப்புறமா நம்ம எப்படியும் ஒரு தடவை பிசையும் இல்லைங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சோம்னா இதில் இருக்க எண்ணெய் எல்லாமே நம்ம சப்பாத்தியில் வந்துடும். பரோட்டா செய்யும் போது நம்ம இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம அதிகமான எண்ணெய் வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்காது. மாவுலேயே நமக்கு நிறையா எண்ணெய் வந்து இதுலேருந்து வந்துடும். ஏன்னா நம்ம எண்ணெய் தான் வந்து இதை நல்லா அழுத்தி எடுத்தாலுமே அதுக்குள்ளே இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ஒட்டிகிட்ருக்கோம். அதை வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு நமக்கு யூஸ் பண்ணதை மாற்றிக்கலாம். அடுத்ததாக ஒரு ஆப்பிள் வந்து கட் பண்ணி வச்ச உடனே வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்க கட் பண்ணி இந்த மாதிரி வச்ச அப்புறமா எலுமிச்சைப்பழம் ஒரு 1/4 எலுமிச்சைப்பழத்தை அந்த சாறு வந்து அப்படியே வந்து இதுக்கு மேலே ஸ்வைஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதோட லைட்டாக உப்பு தண்ணி இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் மாதிரி பண்ணி விட்டுட்டோம்னா ஆப்பிள் வந்து அப்படியே வந்து நமக்கு இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு கருப்பாகாது. ஏதாவது ஒரு டைமில் நம்ம பட்டாணியோ கொண்டக்கடலையோ உடனே வந்து நம்ம ஊற வச்சுருக்கணும். ஒரு வேளை மறந்துட்டோம் அப்படின்னா உடனே ஊற வைக்கிறதுக்கு ஒரு 1 ஹவரில் நமக்கு ரெடி ஆயிடணும் அப்படின்னும் போது பட்டாணி எடுத்துக்கலாம். அதில் நல்ல சூடான தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருக்க அந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 2 சிட்டிக்கு சோடா போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே தட்டு போட்டு இதை மூடி வச்சிடணும். சூடான தண்ணி வந்து அப்படியே அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்தோம்னா நம்ம 4 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இந்த டைமில் வந்துருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எமர்ஜென்சியாக டைம் கண்டிப்பாக வேணும், ஆனால் நம்ம வந்து மறந்துட்டோம் அப்படின்னும் போது இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு சில டைமில் காசு வந்து அதிகமாக வந்து நம்ம கையில் வச்சுருந்தோம்னா தண்ணியில் மழையில் வந்து நனைஞ்சி ஈரமாயிடுச்சுன்னா இந்த மாதிரி அரிசியில் வந்து நம்ம அப்படியே வந்து காசை ஒன்றா தனித்தனியாக எடுத்து அரிசி உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அரிசி போட்டுட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்லா அடுப்பு மேலே கொஞ்சமாக லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அரிசியை அதுக்கப்புறமா அதுக்கு மேலே காசை வந்து வச்சு எடுத்துடணும். அரிசியை ரொம்ப சூடு பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட் லைட்டான சூடானோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம காசு அது மேலே வச்சோம்னா அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி போட்டு 2 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா காசெல்லாம் நல்லா ஈரப்பதமெல்லாம் போய் கண்டிப்பாக சூப்பராக காஞ்சிருங்க. இந்த எல்லா டிப்லேயும் உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருந்தேன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.